அன்பானவர்களே, திருநெல்வேலி பேராயம் அழகியமண்டியம் சேகரத்தில் இருக்கக்கூடிய சம்பூத்து திருச்சபையினுடைய போதகராக கடவுளுடைய பரிசுத்த கிருபையின் இரக்கத்தினாலும் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திருச்சபையில் இறைப்பணியாற்ற கடவுள் உதவி செய்து கொண்டிருக்கிற ஆண்டு தோத்திரம் செலுத்துகிறேன். குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும், நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய வரலாறு 244 ஆண்டுகளாக திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய வரலாறு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதை போலவே எங்களுடைய சேகரம் உக்கரங்கோட்டை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த பகுதியில், திருநெல்வேலியின் தெற்கு பகுதியில், வடக்கு பகுதியில் உக்கரன்கோட்டை பழமையான ஒரு கிறிஸ்தவ கிராமம். தினம் ரேனேசேவருடைய ஊழியத்தின் பயனாக அந்த பகுதியில் மக்கள் சந்திக்கப்பட்டு ஆலயங்கள் உருவாக்கப்பட்டு உக்கரங்கோட்டை மையமாக வைத்து பல திருச்சபைகள் உருவாகின. அதில் ஒன்று சம்பூத்து திருச்சபை. இந்த சம்பூத்து திருச்சபையும் கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமான வரலாறை கொண்டது. கிறிஸ்தவ கிராமம், சுமார் ஒரு 100 குடும்பங்களை உள்ளடக்கிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் என்னுடைய முன்னோர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று சிறிய ஆலயத்தை கட்டி அதை புதுப்பித்து மீண்டும் அதை ஒரு ஓட்டு ஆலயமாக கட்டி அதில் ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பு கடந்த 20 ஆண்டுகள் முன்பு அந்த ஆலயம் விரிவாக்கப்பட்டது. அதற்கு பின்பு இப்பொழுது இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனுடைய சுவர்கள் மற்றும் அதனுடைய தரைத்தளங்கள், அதனுடைய மேற்கூரை அனைத்தையும் இப்பொழுது நாங்கள் புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். சுமார் ஒரு 40 லட்சம் செலவில் அந்த ஆலயத்தை நாங்கள் புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். மேற்கூரை, காங்கிரீட் மேற்கூரை அமைக்கின்ற பணியை நாங்கள் முடித்திருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால். மீண்டும் சுவர்களெல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் பழைய சுண்ணாம்பு சுவர் அதையெல்லாம் சுரண்டி விட்டு சிமெண்ட் வைத்து பூசி அதை புதுப்பிக்கவும், பழைய தளம் அகற்றப்பட்டு புதிய தளம் போடவும் நாங்கள் அதை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கென்று உதவியை உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்து அந்த திருப்பணியிலே உங்களுடைய பங்கையும் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த நாளில் இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், எங்களுடைய ஆலயத்தினுடைய தேவைகளை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு தந்தார். அதற்கு ஆண்டு தோத்திரம் செலுத்துகிறேன். அன்போடு அதற்கு அனுமதி கொடுத்த உங்களுடைய சேகரத்துடைய ஆயரையா அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு சில ஆராதனைகள் நான் இணைந்து நடத்தியிருக்கிறேன் என்று சொன்னால், நான் மேலனந்தகுளம் சேகரத்தில் பணி செய்கின்ற பொழுது அவர்கள் 2 சொலான் திருச்சபை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய திருச்சபைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோட கடவுள் கடந்த ஒரு 2014ஆம் ஆண்டிலிருந்து ஒரு தொடர்பு வைத்துக்கொள்ள கடவுள் உதவி செய்தார். ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்தும் நாளில் அவர்கள் பணி செய்கின்ற இந்த மாபெரும் ஆலயத்தில் அவர்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்த நினைத்து ஆண்டு தோத்திரம் செலுத்துகிறேன். அன்போடு அழைத்து என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு மீண்டும் அவருடைய சேகரத்தின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் மீண்டும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த திருச்சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்கள், செக்ரட்டரி ட்ரெஷரர் மற்றும் ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றன பாடகர் குழுவுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கடவுளுடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பயபக்தியோடும் பக்தி வினயத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இறை ஆசியும் சமாதானமும் உங்கள் வாழ்வில் என்றென்றும் பெருகுவதாக. ஆமென். தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரோ, சேரோமையா பந்திதனில் சிறியவராம் எங்களிடம் இப்போ வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரோ, சேரோமையா பந்திதனில் சிறியவராம் எங்களிடம். அன்புரைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். மகிழ்ச்சியானது கர்த்தருடைய நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதம் சொல்லுகிறதப்பா, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கும் அவைகளே என்று சொல்லி உடைய அருள்நிறைந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்க தேவனாய் கர்த்தாவே, உடைய சமூகத்தின் அருள்நிறைந்த வார்த்தைகள் சிந்திக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவனும் ஆண்டவரே ஆவியும் உள்ளது, அதை எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அருமையான பிள்ளைகள் சொன்ன திருவசனம். பவுலடிகளார் ரோமாபுரி திருச்சபைகள் எழுதின திருமுகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அருமையான பிள்ளைகள் சொல்ல நாம் கேட்டோம். இந்த திருவசனத்தில் 2 விதமான காரியங்களை பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பவுலடிகளார் இந்த திருப்பகுதியில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாம் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே 2 விதமான மாறுபட்ட வேறுபட்ட எதிர்மறையான வார்த்தைகளை பவுலடிகளார் பயன்படுத்துகின்றார். ஒன்று மரணம், இன்னொன்று வாழ்வு. இந்த மரணமும் வாழ்வும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மரணம் என்பது நமக்கு தெரியும், வாழ்வு என்பது நமக்கு தெரியும். இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று எதிர்மறையான வார்த்தைகள். இந்த எதிர்மறையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். மரணம் என்பது என்ன? பாவத்திற்கு மரித்தவர் வாழ்வு. உயிர்ப்பு என்பது, வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு. ஆக இந்த 2 விதமான வாழ்வுகளை குறித்து அவர் சொல்லுகிறார். ஒன்று பாவத்திற்கு மரித்த வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கின்ற வாழ்வு. இந்த 2 விதமான வாழ்வுகளை பவுலடிகளார் இந்த திருமறை பகுதியில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக. இரண்டாவதாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக நாம் நினைத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவனுடைய வாழ்க்கையில் 2 விதமான எண்ணங்கள், 2 விதமான சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். ஒன்று, நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணம், சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவது, பாவத்திற்கு மரித்த என்னை இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே வாழ்வு கொடுத்திருக்கிறார், அவருக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வு, எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பவுலடிகளார் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்வை குறித்து அவர் சொல்லுகின்றார். சொல்லுகிற பொழுது அவருடைய வார்த்தையை நாம் நன்கு அறிந்திருக்கிறபடினாலே கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கின்ற வாழ்வு, அந்த வாழ்வை நாம் நமக்கு எப்பொழுதும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வார். அதே மாதிரி அவர் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதுகின்ற கடிதத்தில் அவர் சொல்லுவார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுவார். பாருங்கள், யோசித்து பாருங்கள், வாழ்வில் எது நமக்கு ஆதாயம்? நன்மை தருவது ஆதாயம், லாபம் தருவதே ஆதாயம் என்று சொல்லுவோம். ஆனால் பவுலடிகளார் சொல்கிறார், மரணம் எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு வாழ்வு. இந்த 2 விதமான சிந்தனைகளை பவுலடிகளார் இந்த திருமறை பகுதியில் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று சொன்னால், ஞானஸ்நானமும் திருவிருந்தும் என்று நாம் இந்த வாரத்தில், இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேப்டிசம் அண்ட் யூக்கரிஸ்ட் ஆர் பேப்டிசம் அண்ட் ஹோலி கம்யூனியன். இந்த இரண்டும் திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாக்கிரமந்துகள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுவும் புரட்டஸ்டன்ட் திருச்சபைகள், சீர்திருத்த திருச்சபைகள், இந்த திருச்சபைகளில் 2 விதமான சாக்கிரமந்துகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. இந்த ஞானஸ்நானம் திருவிருந்தும் நாம் கடவுளால் பெற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளான கிருபைக்கு வெளிப்படையான அடையாளங்களாக நாம் அதை கருதுகின்றோம். அப்போ இந்த ஞானஸ்நானம் என்பது என்ன? ஞானஸ்நானம் என்பது பாவத்திற்கு மரிக்கின்ற ஒரு வாழ்வின் அனுபவம், பாவத்திற்கு மரிக்கின்ற ஒரு வாழ்வு. ஞானஸ்நானம் பல்வேறு விதங்களிலே திருச்சபையிலே கையாளப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. திருச்சபைகளில் குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிறோம், அதற்கு தெளிப்பு ஞானஸ்நானம் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெந்தேகோஸ்து திருச்சபைகள் என்று சொல்லப்படுகிற திருச்சபைகள் மிகவும் வலியுறுத்துகின்ற, முக்கியப்படுத்துகின்ற ஒரு ஞானஸ்நானம் அடல்ட் பேப்டிசம் என்று நாம் சொல்லுகிறோம், இல்லை பிலீவர்ஸ் பேப்டிசம் என்று சொல்லுகிறோம். அது என்ன என்று சொன்னால், விசுவாசத்தை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஞானஸ்நானம்.
தானாகவே வயது வந்த பின்பு கிறிஸ்து மார்க்க சத்தியங்களை அறிந்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டுகிற சுத்திகரிக்கப்படுகிற ஒரு வாழ்வை தங்களுக்கு உண்டாக்கி கொண்டு அந்த விசுவாசத்திலே பெற்றுக்கொள்கிற ஞானஸ்நானம், அதுதான் பிலீவர்ஸ் பேப்டிசம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த 2 விதமான ஞானஸ்நானங்களை நாம் திருச்சபையில் கையாண்டு கொண்டிருக்கிறோம். இந்த 2 ஞானஸ்நானங்களும் எதை வெளிப்படுத்துகிறது, எதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னால், நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகின்றதனுடைய அடையாளமாக இருக்கிறது. பல நேரங்களில் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பல்வேறு உபதேசங்கள் பல்வேறு திருச்சபைகளில் சொல்லப்படுகிறது. பல நேரங்களில் அந்த ஞானஸ்நானங்களை குறித்து நாம் குழம்பி போகின்றோம். எது சரியான ஞானஸ்நானம், எது சரி, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் பல்வேறு விதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு ஒவ்வொரு விளக்கமும் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களால் சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பல நேரங்களில் நாம் திருவசனத்தை விட்டுவிட்டு, திருவார்த்தையை விட்டுவிட்டு, ஆண்டுடைய பரிசுத்த வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டு மற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனதை மயக்குகின்ற, இல்லை என்றால் மனதை குழப்புகின்ற பல உபதேசங்களை கேட்டு இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நாம் பல்வேறு நிலைகளில் நாம் குழப்பம் கொண்டிருக்கிறோம். ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் என்பது என்ன? ஞானஸ்நானம் என்பது நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக நாம் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் நாம் இணைந்திருக்கின்ற திருச்சபைக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. பாவத்திற்கு மரித்த வாழ்வு. இன்னொன்று, நான் கிறிஸ்துவின் திருச்சபையில் என்னை நான் இணைத்திருக்கிறேன். இதுவரை என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருந்தது, வேறுபட்டதாக இருந்தது. இன்று முதல் நான் கிறிஸ்துவின் திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அங்கமாகப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை உறுப்பினராக மாற்றியிருக்கிறேன் என்பதை யாவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக ஞானஸ்நானம் அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து அநேகர் சொல்லுகிறார்கள், இயேசுவை போல ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்ல. நல்லதுதான், இயேசுவை போல நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும், அல்லேலூயா. ஆனால் இயேசு பெற்ற ஞானஸ்நானம் என்பது வேறு, இன்று இவர்கள் சொல்லக்கூடிய ஞானஸ்நானம் என்பது வேறு. அதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக ஞானஸ்நானம் பெறவில்லை. ஆனால் நீங்களும் நானும் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் தான் நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம். ஆனால் கிறிஸ்து எடுத்த ஞானஸ்நானம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார் யோர்தான் நதியிலே என்று சொல்லப்படுகிற பொழுது திருமறை அதற்கு மிக ஆழமான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை நாம் நன்கு அறிந்து ஆராய்ந்து நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் பெறுகிற ஞானஸ்நானம் என்பது வேறு, இயேசு பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் என்பது வேறு. நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஞானஸ்நானங்கள் நம்மை, நான் பாவத்திலிருந்து என்னை சுத்திகரித்திருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறேன், இனி நான் பாவத்திற்கு அல்ல, பாவத்திற்கு மரித்து விட்டேன், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நாம் எடுத்துக்கொள்கிற திருமுழுக்கு, அதுதான் நாம் ஞானஸ்நானம் என்று சொல்கிறோம். ஆனால் இயேசு எதற்காக ஞானஸ்நானம் பெற்றார் என்று நாம் பார்க்கிற பொழுது யோவான் நற்செய்தியில் மிக தெளிவாக யோவான் மிக தெளிவாக இதை எடுத்துரைக்கின்றார். இயேசு யார் என்பது இந்த உலகத்தில் அவர் பிறக்கும் முன்பாகவே இருவருக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஒன்று இயேசுவின் தாயாகிய மரியாள், இன்னொன்று இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகி யோசேப்பு. இந்த இருவருக்கும் தான் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் முன்பாகவே அவர் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பவர், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே இயேசு மீட்பர், இயேசு மெசியா, இயேசு ரட்சகர் என்பது இயேசுவை பெற்றெடுத்த தாயாகி மரியாளுக்கும் இயேசு இந்த உலகத்தில் வளர்ப்பதற்கு தந்தையாய் பயன்படுத்தப்பட்ட யோசேப்பு மாத்திரம் தெரிந்தது என்று வேறொருவருக்கும் தெரியாது. ஆனால் இன்னொரு மனிதனுக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டது. அது யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இயேசு யார் என்பதை. எனவே இயேசு யார் என்பதை அவருடைய தகப்பனும் தாயாரும் வளர்ப்பு தந்தையுமாக யோசேப்பும் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தவில்லை. செய்தி சொல்லப்பட்ட பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டதாலே தவிர வேறொருவருக்கும் அதை சொல்லவில்லை. ஆனால் சொல்லக்கூடிய பணி, இயேசு இவர்தான், மேசியா இவர்தான், உலகத்தின் மீட்பர் இவர்தான், இரட்சகர் இவர்தான், பாவத்திலிருந்து விடுவிப்பவர் இவர்தான் என்று சொல்லக்கூடிய
அறிவிக்கக்கூடிய, இல்லை என்றால் இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உயர்வான பொறுப்பு அவருக்கு 6 மாதத்திற்கு முன்பு பிறந்த யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் யோவான் தான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேக ஜனங்கள் யோவான் ஸ்நானத்திலே வந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார், திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்த மனிதர்களை எல்லாம் விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று தான் சாடினாரை தவிர வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கவில்லை. எல்லாரும் ஓடி வந்தார்கள், பாவங்களை அறிக்கையிட்டார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். அந்த விடுதலையின் அடையாளமாக, பாவத்திற்கு மரித்த வாழ்வின் அடையாளமாக யோர்தான் நதியில ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படி அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி, அவருக்கு சொல்லப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன என்பதை யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 33 வசனத்தில் யோவான் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? யோவான் 1:33 சொல்லுகிறது, நானும் இவரை அறியாதிருந்தேன் சொல்லுகிறார். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அப்ப யோவானுக்கு சொல்லப்பட்ட செய்தி, நீ ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். அப்படி ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்குவார், இறங்குவார் என்று சொல்லி புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று இவருக்கு செய்தி சொல்லப்பட்டது. அந்த செய்தியை வெளிப்படுத்துவதற்காக, அந்த செய்தி அறிவிப்பதற்காக, யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது இறங்குகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அன்று யோவான் யோர்தான் நதியில, திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதியில ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டார். அந்த வேளையிலே தான் இயேசு திருமுழுக்கு பெற வந்தார். திருமுழுக்கு பெற வந்த அவரை யோவான் தடுக்கின்றார். நானும் உடனே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீரிடத்தில் வரலாமா என்று சொல்லி தடுக்கின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் வாய் திறந்து சொன்னார், எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும், எனவே இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், இடங்கொடு என்று சொல்லி ஆண்டவர் யோவானோடு பேசுகின்றதை நாம் மத்தேயு நற்செய்தி 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. 3 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 3:17 சொல்லுகிறார், இப்பொழுது இடங்கொடு, இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். யோவான் ஆண்டோடைய கட்டளை கிணங்க, ஆண்டுடைய வார்த்தை கிணங்க இடம் கொடுத்தான். இடம் கொடுத்த பின்பு யோவானாலே, திருமுழுக்கு யோவானாலே யோர்தான் நதியிலே ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகிற பொழுது, ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாம் அவர் மீது இறங்கினார். அல்லேலூயா. பார்த்து கொண்டே இருக்கிறார் யோவான், யார் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், யார் மீது இறங்குவார் என்பதை அவர் ஞானஸ்நானம் என்று கொடுக்க ஆரம்பித்தாரோ அன்றைய நாளில் இருந்து அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு மேசியா இவர்தான் என்று அடையாளம் காட்டுகின்ற பொறுப்பு, உலகத்தின் ரட்சகர் இவர்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு, மீட்பர் இவர்தான் என்று அறிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, குமாரனாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற பொறுப்பு திருமுழுக்கு யோவானுக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற அந்த பொறுப்பிலே அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தபடியினாலே கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு யோர்தானிலே முழுகி எழுந்த பின்பு அங்கே பரிசுத்த ஆவியானவர் புறா மீது வடிவத்தில் இவர் மீது இறங்கினார். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு காலங்கள் அவர் காத்து கொண்டிருந்தாரோ, எத்தனை நாட்கள் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ அந்த உன்னதமான செயலை, அந்த உன்னதமான காரியத்தை அவர் கண்கள் காண தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, விண்ணிலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அந்த விண்ணிலிருந்து சத்தம் சொன்னது, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. என அன்புக்குரியவர்களே, யோவானாலே கிறிஸ்து பெற்ற ஞானஸ்நானம் என்பது நீங்களும் நானும் பெறுகின்ற ஞானஸ்நானம் அல்ல. கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காய் இறைவனால் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலுக்காக இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. அவர் பாவத்திற்காக அல்ல, அவர் நம்மை போல பாவத்திற்கு மரிக்கின்ற அடையாளத்திற்காக அல்ல, மாறாக அவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை இந்த உலகம் அறியும் முன்பாக உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக, உற்றார் உறவினர்கள் ஊரார் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக அன்று இயேசு யோவானாலே
யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார். எனவே அந்த ஞானஸ்நானத்தை குறித்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். அநேகர் சொல்லுவார்கள் இயேசுவை போல யோர்தானில் ஞானம் இல்லை. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ஆதி திருச்சபை உருவான அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள். அநேகர் மனதிலே குத்துண்டார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்களில் முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 3000 பேர் என்று திருமறை சொல்லுகிறது. அல்லேலூயா. முதல் திருச்சபை, திருமுழுக்கு பெற்ற முதல் திருச்சபை உறுப்பினர்கள் 3000 பேர். 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அது தொகை 5000 உயர்ந்தது திருமுழுக்கு பெற்றவர்கள். அதற்கு பின்பு நாம் வாசிக்கிறோம், அனுதினமும் திருச்சபைகளை மக்கள் கூட்டம் கூட்டமாய் சேர்ந்து கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலவேளை தேவசம் வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் பெற்றிருக்கின்ற ஞானஸ்நானம் எதற்காக என்று சொன்னால், நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெறுகிறோம். நான் வாசிக்கின்றது இன்றைய பழைய ஏற்பாட்டின் பகுதி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அல்லேலூயா. நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் ஞானஸ்நானம். அல்லேலூயா. அப்படியானால் ஞானஸ்நானம் பெற்ற உங்களுடைய நினைவும் என்னுடைய எண்ணங்களும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நினைவுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் சீர்திருத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அசுத்தம் நம்மில் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய செயலிலோ சிந்தனையிலோ நம்முடைய வார்த்தையிலோ வாழ்விலோ அசுத்தத்திற்கிடமில்லை, பாவத்திற்கிடமில்லை, பரிசுத்தம் மாத்திரமே காணப்பட வேண்டும். எனவே தான் இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், வாருங்கள் வாருங்கள் என்கின்ற கர்த்தருடைய அழைப்பு அங்கு சொல்லப்படுது. தாகமாக இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அழைக்கின்ற அழைப்பு யாருக்கு? துன்மார்க்கனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் பாவிக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எதன் வழியாய் இந்த அழைப்பு? கிறிஸ்துவின் கிருபையின் வழியாய், கிறிஸ்துவின் இரக்கத்தின் வழியாய் இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுறது. யார் ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு அழைப்பை ஏற்று ஆண்டுடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து தம்முடைய நினைவுகளையும் தம்முடைய அக்கிரமான சிந்தனைகளை விட்டு திரும்புகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக திருச்சபையில் இணைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய அவயவத்தில் இணைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் நாம் இணைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பு ஆண்டுடைய அழைப்பு. நாம் பாடுகிறோம், அழைக்கிறார் அழைக்கிறார், இதோ ஆண்டவர் உன்னையும் அழைக்கிறார் என்று சொல்ல. அழைக்கிற ஆண்டவர் அழைக்கிறார். பாவி மனம் திரும்பாயோ, பாவி இன்றைய மனம் திரும்பாயோ, நேச ஆவியின் சத்தம் கேளாயோ என்று நாம் பாடுகிறோம். ஆண்டுடைய அழைப்பு யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். எதற்கு? பாவத்தின் அடிமைத்தனத்தின் விடுதலை ஆவதற்கு. பாவத்தின் அடிமைத்தனமாகிய அந்த சம்பளமாகிய மரணத்தினின்று நம்மை விடுவிப்பதற்காக கிறிஸ்து கொடுக்கின்ற அழைப்பு தான் இந்த திருமுழுக்கிற்கான அழைப்பு. இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது எல்லாரையும் அவர் அங்கீகரிக்கின்றார். ஏனென்றால் அவர் மனதுருக்கமுடைய தேவன், இரக்கமுடைய ஆண்டவர். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டிக்கிற ஆண்டவர் அல்ல, அவருடைய கிருபையின்படி நம்மை மன்னிக்கின்ற கர்த்தர். அல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருச்சபையில் நீண்ட நெடிய நாட்களாக கிறிஸ்துவின் அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறதா? நம்முடைய வாழ்வில் உண்மை இருக்கிறதா? நீங்களும் நானும் உண்மையாகவே பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமா? நம்முடைய ஞானஸ்நானத்தினுடைய வாழ்க்கையின் வழியாய் வெளிப்படுத்தி இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள் அவர்கள் அறிந்து கொள்ள முடியுமா? நம்முடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை அறிவிக்கின்ற வார்த்தைகளாக, இவர்கள் கிறிஸ்துவ என்று சொல்லுகின்ற வார்த்தைகளாக நம்முடைய வாயின் வார்த்தைகளும் செயலும் இருந்திருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அமையவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்னும் பாவத்திற்கு மரிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் மாம்சம் இருக்கிறது, நமக்குள் மாம்ச சிந்தை இருக்கிறது, நான் நீ என்கின்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறது, கிறிஸ்து நமக்குள் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, ஞானஸ்நானம் நம்மை கிறிஸ்துவுக்குள் உருவாக்குகின்றது, கிறிஸ்துவை நம்மில் ஏற்படுத்துகின்றது. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்து நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் திருமுழுக்கின் அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் திருச்சபையாக பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் பல நேரங்கள் நாம் நினைக்கிறோம் திருமுழுக்கு என்பது ஏதோ ஒரு நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. திருமுழுக்கு என்பது பாவத்திற்கு மறிக்கின்ற ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள் உயிர் தெழுந்திருக்கின்ற ஒரு அனுபவம். அல்லேலூயா.
அதைத்தான் பவுல். இரண்டாவதாக ஆண்டுடைய வேத வசனம் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நாம் கேட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்மை வாழ்வதற்கு உணவாக வெளிப்படுத்துகிறார். நாம் பிழைப்பதற்கு உணவு அவசியம், மனிதன் வாழ்வதற்கு உணவு அவசியம். உணவு மனிதனுடைய முக்கியமான தேவையாக இருக்கிறது. நாம் வாழ்வதற்கும் நாம் பலனோடு பணிகளை செய்வதற்கும் திடப்படுவதற்கும் நம்முடைய மாம்சத்திற்கு உணவு அவசியம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் தம்மை வாழ்வதற்கு உணவாக அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. ஜீவ வாழ்வுதரும் உணவு. இந்த வாழ்வுதரும் உணவு எங்கிருந்து வந்தது? பூமியில் இருந்தல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் என்று ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகின்றார். 2 விதமான அப்பங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்றும் பிதாக்கள் புசித்த மன்னா, இன்னொன்று நாம் புசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜீவப்பம். அல்லேலூயா. 2 விதமான உணவு. அங்கே அவர் சொல்லுகிற பொழுது சொல்கிறார், வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள், ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். இந்த மன்னாவை குறித்து சங்கீதக்காரன் சங்கீதம் 78 சொல்லுகிற பொழுது, தேவதூதரின் அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான் என்று சொல்லி இந்த மன்னாவை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 78:25 சொல்லுகிறது, தூதர்களின் அப்பத்தை மனுஷன். அப்போ நம்முடைய முற்பிதாக்களுக்கு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த உணவு மனிதன் உண்ணுகின்ற உணவல்ல, பூலோகத்தார் உண்ணுகின்ற உணவல்ல, மாறாக தேவதூதர்கள் உண்ணுகின்ற உணவு. அதைத்தான் வேதம் சொல்லுது, தேவதூதரின் அப்பத்தை மனுஷன். எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர், எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர், எவ்வளவாய் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், எவ்வளவாய் நமக்கு உயர்தரமான மேன்மையான நன்மைகளை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் என்பதை இந்த வார்த்தைகளை நான் அறிந்து கொள்கிறோம். தூதர்களின் அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான். தூதர்களின் அப்பம். இந்த தூதர்களின் அப்பத்திற்கு பெயர் தான் மன்னா. அதைத்தான் வேதம் சொல்கிறது. வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால் 24 சொல்கிறார், வானத்தின் தானியம் என்றதற்கு சொல்லப்படுகிறது. வானத்தின் தானியம். நாம் பூமியிலே விளைவிக்கின்ற தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்த விடுதலையின் பயணத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் தேவனாகிய கர்த்தர் பூமியின் விளைச்சலை அல்ல, வானத்தின் விளைச்சலை தந்தார். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர், எவ்வளோ நன்மையான ஆண்டவர், எவ்வளவாய் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். யோசித்து அதை தான் சங்கீதக்காரன் தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்லுவான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்ல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது வானத்தின் தானியத்தை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நானே ஜீவப்பம், நானே ஜீவப்பம். அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு பொழுதும் திருவிருந்தலை பங்கு பெறுகிற பொழுது நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, இது கிறிஸ்துவின் சரீரம், இது உனக்காய் பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம். அவருடைய ரத்தத்தை நாம் திருச்சராசத்தை பானம் பண்ணப்படும் பொழுது சொல்லுகிற வார்த்தை, இது உனக்காய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு ரத்தம். அப்படியானால் அந்த உதிரத்தையும் உடலையும் நாம் உட்கொள்ளுகிறோம். திருவிருந்து என்பது என்ன? கிறிஸ்துவின் உடலையும் உணவையும் உதிரத்தையும் நாம் உட்கொள்ளுகின்ற அனுபவம், அதுதான் திருவிருந்து. பல விருந்துகளை நாம் உண்ணுகிறோம், பல விருந்துகளுக்கு நாம் செல்லுகிறோம், ருசியாக சாப்பிடுகிறோம், திருப்தியாக வருகிறோம். ஆனால் திருவிருந்து என்பது மனிதன் கொடுக்கின்ற விருந்தல்ல, உறவினர்கள் கொடுக்கின்ற விருந்தல்ல, மாறாக உங்களையும் என்னையும் படைத்து வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் தம்மையே நமக்கு உணவாய் கொடுத்த விருந்துதான் திருவிருந்து. அல்லேலூயா. அப்ப திருவிருந்து தெய்வமே நமக்கு தருகிற விருந்து. எதை தருகிறார்? அவருடைய உடலையும் உதிரத்தையும் நமக்கு உணவாகவும் ஜீவ தண்ணீராகவும் அவர் நமக்கு தருகின்றார். வாழ்வுதரும் தண்ணீர், வாழ்வுதரும் உணவு. அன்பானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார், நானே வாழ்வுதரும் உணவு. வாழ்வுதரும். இந்த வாழ்வுதரும் உணவில் நாம் பங்கு வருவதனால நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன, நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? பல்வேறு சூழ்நிலைகளில் திருவிருந்தை நாம் அலட்சியப்படுத்துகிறோம், அல்லல் தொட்டுகிறோம். திருவிருந்தில் வந்தும் சில நேரங்களில் பங்கு பெறாமல் நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஒரு நாளும் திருவிருந்தை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது, நாம் அதை புறக்கணிக்கக்கூடாது. காரணம், அது மனிதன் தருகிறதல்ல, அது ஆண்டவர் தருகிற விருந்து. அந்த விருந்தை நாம் வாஞ்சையோடும் மகிழ்ச்சியோடும் பங்கு பெற வேண்டும், உட்கொள்ள வேண்டும். உட்கொள்ளுகிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னால் திருவிருந்தில் தேவனுடைய மகாபெரிய கிருபையின் ஐஸ்வர்யங்கள் அடங்கி இருக்கிற அந்த கிருபையின் ஐஸ்வர்யங்களை, அந்த கிருபையின் சிலாக்கியங்களை நீங்கள் நான் பெற்றுக்கொள்கிற பொழுதுதான் கிறிஸ்துவின்
சரீரத்தில் கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அந்த திருவிதியினால் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார். யோவான் நற்செய்தி 6:54 சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவன் யாருக்கு? நிலையான வாழ்வு யாருக்கு? யார் பரலோக வாழ்விலே பங்கு பெற முடியும்? யார் அழியாமையிலே பங்கு பெற முடியும்? யார் ஆண்டு பிரசன்னத்தில் நீடித்த நாட்களாய், சங்கீதக்காரன் 23 சொல்கிறான் அல்லவா, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த அனுபவத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், மிக தெளிவாய் சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். அன்புக்குரியவர்களே, நித்திய ஜீவனுக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால், நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த உலகத்திலே ஆண்டவருக்காய் வாழுகிற நீங்களும் நானும் மறுமையிலே ஆண்டவரோடு கூட வாழ வேண்டுமானால், பரிசுத்தவான்களோடும் தேவதூதர்களோடும் நாம் இறையரசிலே பங்கு பெற வேண்டுமானால், இந்த உலகத்தில் ஆண்டவர் தருகிற அந்த திருவிருந்தில் நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பங்கு பெற வேண்டும். அவருடைய உதிரத்தையும் உடலையும் நாம் பானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. சொல்லுகிறார் பாருங்கள் மிக தெளிவாக, நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவனை தேடி தான் நாம் வந்திருக்கிறோம். நிலையான வாழ்வை தேடி தான் வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் பேதுரு சொல்ல, ஐயா யாரிடத்துல நாங்கள் போவோம்? யார்கிட்டையா நாங்கள் போக முடியும்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே, அவரிடத்துல வந்திருக்கிறோம். அவரெல்லாம் நமக்கு நித்திய வாழ்வை தருகிறவர். அந்த நித்திய வாழ்வை ஆண்டு எதன் வழியை தருகிறார் என்று சொன்னால் அவருடைய மாம்சத்தின் வழியாய், அவருடைய இரத்தத்தின் வழியாய். அல்லேலூயா. அப்படியான அந்த திருவிருந்தை நாம் மிகவும் பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் இதில் நாம் பங்கு பெறுகிற பொழுது நித்திய வாழ்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த திருவிருந்தின் வழியாக கடவுள் நமக்கு தருகிற இன்னொரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 54 பின்வசனத்தில் சொல்கிறார், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கடைசி நாள் என்ன செய்வேன்? அப்படியானால் உயிர்த்தலின் வாழ்வு வர வேண்டுமானால், உயிர்ப்பின் வாழ்விலை பங்கு பெற வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவை போல மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்தவர்களாய் உயிர்த்தெழ வேண்டுமானால், அவனுடைய வல்லமையும் அதனுடைய ரகசியம் எதில் அடங்கியிருக்குது என்று சொன்னால் இந்த திருவிருந்திலே அடங்கியிருக்கிறது. இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும், விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் கடைசி நாளிலே எழுப்புவார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டுடைய வருகை குறித்து 2 விதமான காரியங்களை ஒன்று பார்க்கிறோம். பவுலடிகளார் அதை குறித்து மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் யாவருக்கும் நன்கு தெரிந்த அதிகாரம், வசனம். நாம் அநேக முறை இந்த வார்த்தைகளை குறித்து சிந்தித்திருப்போம், தியானித்திருப்போம். வருகையிலே நடைபெறப் போகிற 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, உயிரோடு இருக்கிற மறுரூபமாக்கப்படுகின்ற அனுபவம், மரித்தவர்கள் உயிரிழப்பு என்கிற அனுபவம். இந்த 2 விதமான அனுபவங்கள் எதில் ஏற்படும்? கிறிஸ்துவின் வருகையில் ஏற்படும். கிறிஸ்துவின் வருகையில் இந்த 2 விதமான அனுபவங்கள். ஒன்று, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஆண்டவரோடு சேர்கின்ற ஒரு அனுபவம், அது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு. ஆனால் மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுதலின் அனுபவம். அல்லேலூயா. இந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் கிடைப்பது இந்த உலகத்தில் ஆண்டுடைய வருகையில் பரிசுத்தவான்களாய், விசுவாசிகளாய், தேவனுக்கென்று தங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய் வாழுகின்றவர்கள் கிடைக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. எப்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதுபோல மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம், எலியாவை போன்ற ஒரு அனுபவம். ஆனால் கிறிஸ்துவை போன்ற அனுபவம் யாருக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே மரித்து போனவர்களுக்கு. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அனுபவத்தை பெறுவர்கள் இந்த உலகத்திலே மரித்து போனவர்கள், மரித்தவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்காய் இந்த உலகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறவர்கள், இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அனுபவம் உயிர்ப்பின் அனுபவம். அவர்கள் கிறிஸ்துவை போலவே மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமைங்க என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் வெற்றி சிறந்து மகிமையாய் உயிர்த்தெழுகின்ற அனுபவம் யாருக்கு என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாரி கொண்டிருக்கிறவர்கள். அதைத்தான் ஆண்டவர் யோவான் வழியை சொல்கிறார், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. அப்படியானால் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை போல உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், கிறிஸ்துவை போல மரணத்தை ஜெயித்து மறுவாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இந்த திருவிருந்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு, மிகுந்த பணிவன்போடு,
மிகுந்த பரிசுத்தத்தோடு தகுந்த ஆயத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவிருந்த ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்கக்கூடாது. திருவிருந்த ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அசட்டை செய்யக்கூடாது. திருவிருந்தை ஒரு நாளும் அல்லல் தட்டக்கூடாது. திருவிருந்து எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஏக்கத்தோடும் தாகத்தோடும் இந்த திருவிருந்தில் நீங்கள் தகுதியோடு பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உயிர்ப்பின் வாழ்வு உண்டு. உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்கு பெறுவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் விசுவாசிக்கிறோம். நமக்கும் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்ப்பை விசுவாசிக்கிறோம். நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கின்றோம். எனவே அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்து அந்த உயிர்ப்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உயிர்த்தெழுதல் என்பது அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது ஒரு மகிமையான மகத்துவமான வெற்றியின் அனுபவம். ஏனென்றால் மரணத்தை ஜெயிக்கின்ற அனுபவம், பாதாளத்தை ஜெயிக்கின்ற அனுபவம், இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசின் தலையை நசுக்கின்ற அனுபவம். அல்லேலூயா. எனவே இது ஒரு சாதாரணமான அனுபவம் அல்ல. இது ஆவிக்குரிய ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தின் அனுபவம். அதை நீங்கள் நான் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகின்ற, உங்களை தயார்படுத்துகின்ற, இல்லை என்றால் உங்களை தகுதிப்படுத்துகின்ற ஒரு உணவு தான் இந்த திருவிருந்து. அதுதான் கிறிஸ்துவின் திரு சரீரமும் திரு இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகின்ற அனுபவம். அல்லேலூயா. இறைவன் பானருள்ள இந்த காலவேளை தேவ சமூகத்தில் இறை மக்களாக நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டு பரிசுத்த சன்னிதானத்தில். எனவே திருவிருந்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். எனவே இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள இந்த திருவிருந்தில் நாம் எப்பொழுதும் பங்கு பெற கடவுள் நம்மை அழைக்கின்றார். எனவே தான் தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் இன்றைக்கு விலை கிடையாது, கிரயம் கிடையாது, இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், ஈவாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து இதை நமக்கு தர. அவர் சொல்கிறார், திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றார். அன்பானவர்களே, இந்த அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு உங்களை ஒப்படைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பாவத்திற்கு மறித்து வாழ்வையும் ஆண்டவரோடு கூட உயிர்ப்பின் உன்னதமான வாழ்விலை பங்கு பெறும் அனுபவத்தையும் இந்த திருவிருந்தின் வழியாகவும் திருமுழுக்கின் வழியாகவும் கடவுளுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் உங்களையும் என்னையும் முன்குறித்து இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே தகுந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்போம். தகுந்த சமயத்தில் திருவிருந்தில் நம்முடைய பிள்ளைகளை பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்துவோம். நாமும் அதை உற்சாகத்தோடு மனமகிழ்ச்சியோடு பங்கு பெறுவோம். ஆண்டவர்தாமே இறை ஆசீர் உங்களுக்கு தந்து இறை அரசில் நீங்களும் நானும் பங்கு பெற இந்த திருமுழுக்கையும் திருவிருந்தையும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உன் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.